அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஆனி மாத பிறப்பு 2026. இந்த மாதத்திற்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் நாட்காட்டியின்படி 3வது மாதமான ஆனி ஆன்மீகத்திலும் வழிபாட்டிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவர்களின் மாலை காலமான இந்த மாதத்தில் சிவபெருமானின் ஆணி திருமஞ்சனம், ஆணி பௌர்ணமி மற்றும் பல்வேறு முக்கிய விரதங்கள் அனுசரிக்கப்படுகின்றன. ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பௌர்ணமி ஆகியவை மிகவும் முக்கியமான வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகின்றன. ஆணி மாதத்தில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்தால் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலுமே விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் என்பார்கள். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி மாதம். ஆனி மாதம் இளவேநீர் காலம். கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் நீண்ட பகல் பொழுதை கொண்ட மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆனி மாதத்தை மிதுன மாதம் அல்லது சேஷ்ட மாதம் என்பர். சேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என பொருள். சேஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆனி மாதத்தில் தான் நடந்தது. இது தவிர பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாக ஆனி மாதம் கருதப்படுகிறது. சூரியன் மிதுன ராசியிலும் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில், அதாவது சந்திரன் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கும் நேரமே ஆனி திருமஞ்சன திருநாள். ஆனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர திருநாளே ஆனி திருமஞ்சனம் என சிறப்பிக்கப்படும். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். கல்விக்கு அதிபதியாகிய புதன் கிரகத்தின் ஆளுமை பெற்ற ராசிகளான மிதுனம் கன்னி இரண்டும் உள்ள ஆனி மாதத்தில் நடக்கும் ஆனி திருமஞ்சனத்தை காணும் பேறு பெற்றவர்கள் இறை அருளால் அறிவில் சிறந்து விளங்குவர். ஆனி திருமஞ்சனம் சிவனுக்கு உரியதானாலும் நடராஜருக்குத்தான் முக்கியத்துவம். நடராஜர் உள்ள எல்லா சிவாலயங்களிலுமே ஆனி திருமஞ்சனம் நடைபெற்றாலும் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆனி திருமஞ்சனமே சிறப்பானது. திருமஞ்சனம் என்றால் மக அபிஷேகம் என பொருள். நடராஜருக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அவற்றில் சிறப்புக்குரிய ஒன்றாக கருதப்படுவதுதான் இந்த ஆனி திருமஞ்சனம். ஆனி மாதத்தை குறிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் ஆனி கேட்டை திருமஞ்சனம் எனப்படும் சேஷ்டாபிஷேகம் நடைபெறும். திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு ஆனி பௌர்ணமி என்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள். பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். இதே போல திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் சுவாமி கோவிலில் ஆனி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆனி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள். ஆனி பௌர்ணமியை ஒட்டி மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெறும். ஆனி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி எனப்படும். வியாசர் தருமருக்கு ஏகாதசி விரதம் பற்றி கூறியபோது அங்கு வந்த பீமன் தன் வயிற்றில் விருகம் என்ற அக்னி உள்ளதால் அளவில்லா உணவு உண்டால்தான் பசி அடங்கும், எல்லா ஏகாதசி என்றும் விரதம் அனுஷ்டிக்க முடியாது என்றாலும் ஆண்டிற்கு ஒரு முறை விரதம் அனுஷ்டிக்க எளிய முறையை சொல்லுங்கள் என்று கேட்டான். நிர்ஜலா ஏகாதசி என்று நீர் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்குமாறு வியாசர் கூறினார். எனவே ஆனி மாத சுக்லபட்ச ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி, பீம ஏகாதசி எனப்படும். ஆனி மாதத்தில் அமாவாசை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எனப்படும். இது வாராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த காலமாகும். ஆனி மாத மகம் நட்சத்திரத்தில் பொற்சபையில் மாணிக்க வாசகர் கலந்த நாள் என்பதால் இந்த நாளில் மாணிக்க வாசகர் குரு பூஜையும் நடைபெறும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.